கடவுள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு மிஸ்ட்ரியா தான் வந்து நமக்கு சொல்றாரு வாழ்க்கையில கூட. ஏன்பா கடவுள் டைரக்ட்டா வந்து என்கிட்ட சொல்லலாம்ல, நானே கரெக்ட்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவேனே அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, கடவுள் டைரக்ட்டா வர அளவுக்கு நம்ம பெரிய ஆளா? முதல்ல நம்ம கரெக்ட்டா இருக்கோமா அந்த அளவுக்கு அப்படின்னு நம்ம கேட்கணும். இன்னொன்னு வந்து கடவுள் டைரக்ட்டா வரணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இல்ல டைரக்ட்டா ஒரு விஷயத்த நம்மகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்துட்டு, ஏன் இந்த மிஸ்ட்ரி? ஏன் வந்து இந்த இந்த புரியாத புதிர்கள் நமக்கு வந்து அப்படின்றதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. என்னன்னா வந்து இந்த சைனீஸ் மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய சைனீஸ் குங்ஃபூ மாஸ்டர்ஸ் அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் அவங்களாம் வந்து இந்த அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லும்போது கதைகளுக்குள்ளே தான் வந்து மறைச்சி சொல்லுவாங்களாம். கதைகளுக்குள்ளே புதைச்சி வச்சு தான் அந்த நல்ல விஷயங்கள்லாம் அந்த ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லுவாங்களாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்களாம். அப்போ தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கதையெல்லாம் கேட்டு அவங்க யோசித்து அப்புறமா தான் எப்பயாச்சும் பிரச்சனையில் மாட்டும் போது அவங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகும். ஆமாம்ல இதில் அப்படி சொல்லியிருக்காருல அப்படி சொல்லியிருக்காருலன்னு நிறைய விஷயம் புரியாது. அது எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு தடவை போய் கேட்டாராம் ஒரு சைனீஸ் மாஸ்டரை, மாஸ்டர் மாஸ்டர் நீங்கள் தான் என்கிட்ட நேராகவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்கன்னா நான் இன்னும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவேன்ல, ஏன் நேராக சொல்ல மாட்டீங்க, எப்பவுமே கதைக்குள்ளேயா சொல்கிறீங்க, ஒரு அனாலஜி வச்சு சொல்கிறீங்க, ஒரு எதாவது சொல்லுவாங்க ஒரு பழமொழியோடு சேர்த்து சொல்கிறீங்க, சம்திங் அந்த மாதிரி ஏன் குழப்பமாகவே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, நான் நேராக சொன்னால் வந்து உனக்கு வந்து நீங்கள் அதை மதிக்க மாட்டீங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் உண்மை. நான் நேராக கடவுள் வந்து நம்மக்கிட்ட இதுதான் இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நேராக சொன்னாங்க அப்படின்னா சொல்லியிருப்பார். சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம மதிக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையிலையும் யார் எந்த விஷயத்த நேரடியாக ஈஸியாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை மதிக்க மாட்டோம். அது அட்வைஸாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதனால தான் கடவுள் வந்து இந்த இந்த கதைகளுக்குள்ளேயோ இல்லை வந்து இன்டெரக்டாக நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் புரிகிற மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸோட சேர்த்து வந்து அந்த விஷயங்களை வந்து சொல்கிறாரு அப்படின்றது தான் உண்மை. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது கடவுள் இது மூலமாக எனக்கு என்ன சொல்லித்தர ஆசைப்படுறாரு, நான் எப்படி என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை டீகோட் பண்ண பாருங்கள். ரொம்ப சோகமாலாம் ஆகாதீங்க, ஓகேவா? அண்ட் வந்து கடவுள் வந்து நேரடியாக வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நேரடியாக வந்தார் ஒரு தடவை கடவுளே நேராக உங்ககிட்ட நானே சொல்கிறேன் டேரெக்டாக அப்படின்னு. ஆனால் அவரை நம்ம என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஸோ யா, காட் பிளெஸ் யூ ஆல். வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கட்டும் உங்களுக்கும் எல்லாருக்கும். அண்ட் நான் உங்கள் ரிச்சர்ட் அஸ்வின். நன்றி, வணக்கம்.